ஹாய் வெல்கம் டு கலைமணி கிச்சன் பெங்களூர். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக டெசர்ட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்மளுமா சொல்ல போகிறாங்க. இப்போ சம்மர் சீசன்னாவே மாம்பழம் கிடைக்கும். மாம்பழத்தை வச்சு ஒரு டிஷ் பண்ணலான்னு தான் இருக்குது. அது மாம்பழமும் ஜவ்வரிசியும் சேர்த்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு பாயசம் செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சமைக்கிற வேலையே ரொம்ப கம்மி. அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 100 கிராம் ஜவ்வரிசியை சோக் பண்ணி வச்சுருக்கோம் ஃபார் ஆல்மோஸ்ட் an hour. இதுக்கு நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்துருக்குது. இப்போ நான் அதை அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி ஒரு 2 டம்ளர் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜவ்வரிசி சேர்த்துடலாம். இப்போ ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டோம். இப்போ இது மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இது வெந்துன்னே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு மாம்பழம் ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் என் ஃபேவரட் பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸ்லி பெரிய கத்தி ஃபார் அம்ருமா. இல்லை, ஒரு பழம் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கிறோம். ஒரு பழத்தை ரொம்ப நைஸாக ஸ்லைஸை கட் பண்ணணும். அப்போ நைஸாக ஸ்லைஸ் நீங்கள் தான் பண்ணுறீங்க, நம்மளுக்கு வர போகிறது இல்லை. அது நார்மலாக கட் பண்ணி நான் பண்ணிடுறேன். தோல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. அப்படியே மேலே கட் பண்ணிட்டா நம்ம ஸ்பூனில் வச்சு அப்படியே. அப்போ ஸோ நான் ஐ ஆல்சோ கேன் டு திஸ். இது தோல்லாம் சீவ தேவையில்லை. இப்படியே நம்ம நல்லா பழமாக இருக்கணும், அதுதான் நல்லது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ல நான் இந்த கிச்சன் இந்த சேனல்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆர் ஜென்ரலாக வேலை செய்கிறேன். ஜென்வன்லி சாப்பிடுவோம் தான் நம்ம வேலை. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை தான் அம்ருமா. அதுவும் ஒரு வேலை தான். இது ஒரு 10 நிமிஷமாக வெந்துருந்துச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா குழப்பெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஐஸ் வாட்டர் ஊற்றி இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். செப்பரேட் பண்ணுறது அப்போ தான் தனித்தனியாக இருக்கும். ஓகே, சில்லுன்னு இருக்கும், ரொம்ப வெந்தும் போகாது. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பாயசம் நம்ம வெறும் பாலில் நம்ம செய்ய போகிறதில்ல. ஒரு தேங்காயை அரைச்சி அந்த பால் எடுத்து அதில் தான் நம்ம பாயசமே செய்ய போகிறோம். அது இப்போ நம்ம ஒரு தேங்காய் எடுத்துருக்கு, அதை அரைச்சி ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கு. இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இது ஊற்றி ஊற்றி பார்க்குற ரீசன்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தேங்காய் பால் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கேன். ஐ டென்ட் ரியலைஸ் இங்கிருந்தா கோகோனட் மில்க் வருது. அந்த கொஸ்டின்ல எதுக்கு கோகோனட் மில்க் அம்ருமா? இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ரூம் பால் இதை விட இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வயிறுக்கு ரொம்ப அல்சர் ஆகிறவங்களுக்குலாம் கூட இது சாப்பிட்டா அந்த மாம்பழமும் இந்த தேங்காய் பாலும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அது இப்போ முதல் பால் எடுத்து வச்சுக்கிறோம், அது திக்காக நல்லாயிருக்கும். இப்போது 2வது பாலுக்கும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த ரிமைனிங் பார்ட்ஸ். ஓகே, நம்ம பாயசத்துக்கு முந்திரி திராட்சையும் போடணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது முந்திரி ஒரு 10 இருக்குது. அது 2 உடச்சி வச்சுக்குது. அது நெய்யில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு திராட்சை ஒரு 10 இருக்குது, அது இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் இது ஃபஸ்ட்டு பால், இது 2வது பால் எடுத்துக்குது. இப்போ இந்த 2வது பாலில் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்த போகிறோம். நம்ம சர்க்கரை வெறும் சர்க்கரைலாம் போடுறோம், வெள்ளை சர்க்கரை போடுறதில்ல, நாட்டு சர்க்கரை தான் போட போகிறோம். ஒரு 50 கிராம் மாதிரி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மாம்பழ கலவையே இதில் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பால் கூட மாம்பழ கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சோன்னா ஜவ்வரிசி அதை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கண்டென்ஸ் மில்க் ஒரு 50 மில்லி சேர்த்துக்கலாம். இருக்கிறதாலே பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் கண்டென்ஸ் மில்க் தான் இருக்க போகுது. இந்த குங்குமப்பூ ஒரு 10 மாரி எடுத்துக்குது. அது சூடாக கொஞ்சம் வெதன்னு பாலில் ஊற வச்சுக்குது. அது இதுலேயும் சேர்த்துடலாம். இந்த ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுக்குது, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இப்போ அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பால் சேர்த்தவே இல்லை, இப்போ தான் நம்ம சேர்த்த போகிறோம். ஓகே. இப்போ இதோட கூட ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை. இதெல்லாம் கலக்கி மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கணும். நாட்டு சக்கரை டேஸ்ட்டு, சக்கரை உரைக்குதா கம்மியாகுதான்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாம்பழம் பொடியாக கட் பண்ணிக்கிறோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, லைக் டாப்பிங்ஸ் மாதிரி. இப்போ முந்திரி திராட்சை வறுத்ததே சேர்த்தலாம். இப்போ பண்ணி முடிச்சுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணலாம். நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க அம்மா. அந்த மாம்பழம் ஆட் பண்ணிட்டு சூப்பரான ஐடியாவா இருக்கு. அப்படியே அந்த ஃப்ரெஷ் டேஸ்ட் ஆஃப் மேங்கோ அப்படியே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஆமாம், பாயசம் வாயில் பல்லில் கடிப்படும் போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இட் இஸ் ஸோ குட். சூப்பராக இருக்கு அம்மா. இது ஹெல்த்தியான தேங்காய் பாலும் மாம்பழம் வச்சு நிறைய அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செஞ்சு குடிக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதுமாரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங். இதே மாதிரி டிஷஸ் இன்னும் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுங்கள். பாய்.